நான் மோஸ்ட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூழ் இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். கஞ்சி கூழ் அந்த மாதிரி. இன்றைக்கி அதே மாதிரி ராகி மாவு மோஸ்ட்லி கூழ் வந்து ராகி மாவில் இல்லை கோதுமை மாவில் செய்வேன். ஒரு சில நாள் வந்து சத்து மாவுலேயுமே செய்வேன். இன்றைக்கி வந்து கோதுமை மாவும் சத்து மாவும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுருந்தேன். நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு கொஞ்சமாக பாத்திரத்தில் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சோம்னா நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு குழம்புக்கு வந்து இன்றைக்கி பீக்கங்காய் குழம்பு தான் செஞ்சுருந்தோம். கிரேவி மாதிரி செஞ்சாச்சு. அதோட தோல் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் சட்னி அரைச்சிக்கலான்னு. சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆயிக்கும், மதியானம் லஞ்சுக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு, புளி, தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூடவே தனியாக வந்து பீர்க்கங்காய் தோல் மட்டும் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் பிரண்டை துவையலுமே, அதுவும் வேணாலும் ட்ரை பண்ணி